தமிழ்நாட்டு அரசியலுக்கு புதிய வரவாக நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கியுள்ளார். பொதுவாக அரசியல் கட்சிகள் தொடங்குவதற்கு முன்னர் பிரம்மாண்ட மாநாடு நடத்தி கட்சி பெயர், கொடி, கொள்கைகள், நிர்வாகிகள் அறிவிக்கப்படுவது வழக்கம். ஆனால் இந்த வழக்கத்தை உடைத்து லெட்டர் பேடில் கட்சியை தொடங்கிவிட்டதாக நடிகர் விஜய் அறிவித்தார். தமிழக வெற்றிக் கழகம் என அறிவிக்கப்பட்டு இது விவாத பொருளானதால் தமிழக வெற்றிக் கழகம் என மாற்றியிருந்தார். மேலும் லோக்சபா தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் ஆதரவில்லை எனவும் நடிகர் விஜய் அறிவித்தார். 2026 சட்டசபை தேர்தல் தான் இலக்கு என்பது நடிகர் விஜயின் திட்டம். தமிழ்நாட்டில் திமுக உள்ளிட்ட கட்சிகள் 2026 சட்டசபை தேர்தலுக்கான பணிகளை தொடங்கிவிட்ட நிலையில் நடிகர் விஜயும் தமது கட்சியின் முதல் மாநாட்டை நடத்துவதற்கு தயாராகி வருகிறார். பொதுவாக தமிழ்நாட்டில் மதுரை அல்லது திருச்சியில் அரசியல் கட்சிகள் மாநாடு நடத்துவது வழக்கம். நடிகர் விஜய் தமது கட்சியின் முதல் மாநாட்டை சேலத்தில் நடத்துவது தொடர்பாக ஆலோசித்து வருகிறார். சேலம் நாழிக்கல்பட்டியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் இது தொடர்பான ஆய்வுகளை நடத்தியிருந்தார். இது தொடர்பாக தாவேக நிர்வாகிகளிடம் நாம் பேசிய போது சேலம் மாநாடு என்பது கட்சியினருக்கு நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என நடிகர் விஜய் நினைக்கிறார். 2014 ஆண்டு லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்தை ஜெயலலிதா சேலத்தில் தான் தொடங்கினார். அந்த தேர்தலில் 37 தொகுதிகளில் அதிமுக வென்றது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சேலத்தில் மாநாடு நடத்திய பின்னர் தான் எதிர்கட்சி தலைவரானார். திமுகவின் கின்னஸ் சாதனை படைத்த இளைஞரணி மாநாடும் சேலத்தில் தான் நடந்தது. இதனையெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் நடிகர் விஜய் சேலத்தில் முதல் மாநாட்டை நடத்த திட்டமிடுகிறார் என்கின்றனர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.